ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த இவர் இருக்கார் இல்லையா, கதிரேசனு, அவருக்கு என்ன சந்தோஷம்னா அவங்க பொண்ணு திரும்ப வந்துட்டா. அதை எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியை டீப்பாக வாட்ச் பண்ணுறதுல எப்போவுமே முக்கிய பங்கு இருக்குது இந்த கதிரேசனுக்கு. ஏன்னா அவள் அடுத்து என்ன முடிவு எடுக்க போகிறா, என்ன காலம் வர போகிறா, யாரை கையை கழுவ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு எந்த நேரம் வாட்ச் பண்ணுறதையே வேலையை வச்சுங்கிறார் இந்த கதிரேசன் விஷயம். அது மாதிரி தான் இப்போ அந்த ராஜேஸ்வரி எங்கே போகிறா எங்கே வரான்னு பார்த்ததும் அவள் இருந்துக்கிட்டு அந்த வக்கீல் ஆஃபீஸ்க்கு அடிக்கடி போயிட்டுருக்கா. அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா அங்கே நடந்த கூத்தே வேறங்க. ஏன்னா அங்கே இருக்கிற வக்கீல் இருந்துக்கிட்டு அந்த ரேணுகாவை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காரு இந்த ராஜேஸ்வரி கிட்ட. அதனால ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, ஓ இப்படியெல்லாம் நடக்குதா கடவுளே, எனக்கு இது தெரியாமல் போச்சு, இத்தனை நாளாக இந்த ரகசியத்தை எப்படி மறைச்சி வச்சாங்க தெரியல, இதை எப்படியாச்சும் தேரை இழுத்து தெருவில் விட்டாதான் நமக்கு ஒரு வீடியோ காலம் வரும். அதை விஜய் மட்டும் சந்தோஷமாக இருக்கவே கூடாது. இப்போ அவன் 2 பொண்டாட்டி இருக்கிற இதில் நல்லா ஆட்டம் போடுவான், இவனை சந்தோஷமாக இருக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துக்கிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இவங்களை பிரித்து விட்றணும். இந்த மல்லியும் சரி, இந்த மனநிலை சரியில்லாத இந்த ரேணுகாவும் சரி, 2 பேருமே அவங்களோட மனைவி கிடையாது. இது எல்லாமே ஒரு சதினாலும் ஒரு சூழ்நிலையில் அவங்க நடந்தது. அதனால் இவங்க 2 பேரையும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவனுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவன் கவனித்தாலும் சரி, அவன் வேலை செஞ்சாலும் சரி, செய்யலாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணின்னு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏதாச்சும் ஒரு திருட்டு பட்டா அது மாதிரி என்ன கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டின்னு சுற்றிங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. இது ஏதோ போர்ஜரி வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேணுகாவே இல்லை, ஏன்னா அவள் இறந்து போயிட்டா, இவள் யாருன்னே தெரியல. இவளை கூட்டு வந்து வச்சுட்டு ரேணுகான்னு சொல்லிக்கிட்டு 2வது மனைவியை கூடவே வச்சுக்கிட்டு முதல் மனைவி செத்துட்டான்னு சொல்லி அவளையும் கூட வச்சுட்டு இருக்காரு. இவர் சரியான போர்ஜரி பண்ணுறாரு. அதனால் இவளை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகாவை பற்றியும் விஜயை பற்றி தப்பாக பேசிக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி. என்னடா இது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ளே ஞாபகம் எல்லாமே வந்துச்சா அந்த ரேணுகாவுக்கு. என்னங்க சொல்கிறீங்க, அதுக்குள்ளே எப்படிங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேணுகா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. விஜயோட ஃபோட்டோவையும் அதுக்கப்புறம் அந்த ரேணுகாவை கல்யாணம் ஆச்சு இல்லையா, அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து பெட்ரூம்லேயே மாட்டி வச்சுருக்கா இந்த மல்லி. அதை பார்த்ததுன்னா அவளுக்கு ஏதோ ஒரு ஞாபகம், இது நம்ம மாதிரியே இருக்குமே, அவள் பக்கத்தில் இருக்கிறது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக யோசிக்க அவள் மண்டையில் குழ இந்த டிவிலலாம் மூளையில் ஏதாச்சும் யோசிக்கிறப்ப ஒரு இமேஜ் மாதிரி வரல, அந்த மாதிரி அதுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டீப்பாக யோசிக்கிறான். அப்போ தான் எல்லாமே தெரிய வருது, நமக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆச்சு, அவங்க 2 பேருக்குமே வெண்பான்ற ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையினால தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி ஆச்சு. ஆனால் அங்கேருந்து நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்றா யோசித்து அதில் சொல்லின்னு வராங்க. அதை பார்த்த நம்ம வெண்பாவுக்கு நம்ம அம்மாவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஆனாலும் வெண்பாவுக்கு அந்த மல்லியை தவிர வேறு யாரும் அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டா. ரேணுகா என்னதான் அவளை பெற்ற அம்மாவாக இருந்தாலும் அவள் இத்தனை வருஷமாக எங்கே போயிருந்தா, அவளுக்கு மனநிலை சரியில்லைனாலும் அவள் எங்கே இருந்தான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கிறப்ப ஒரு பாசத்தை எப்படி திணிக்க முடியும்? யாராக இருந்தாலும் பாசத்தை அவங்களா தான் கொடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஒருத்தரை திணிக்க வைக்க முடியாதுங்க, எப்போவுமே முடியாது. அது எல்லாருக்குமே இந்த உலகத்தோட நீதி தான். அதை விட்டுட்டு என் அம்மா அப்படின்றதுக்காக அவளை பாசமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்க. உடனே கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இந்த கேஸில் யார் ஜெயிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரடியாக இந்த ரேணுகாவே உண்மையை சொன்னதுனாலையும் அவரே சாட்சி சொன்னதுனாலையும் இப்போ கதிரேசனுக்கும் ரிஷாவுக்கும் பெரிய சந்தோஷம். இப்போ அவங்க கூட தான் இந்த ரேணுகாவும் வெண்பாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த அம்மா கூட தான் குழந்தை இருக்கணும். ஏன்னா அவங்க அப்பா அந்த அவங்க ஒய்ஃபவே தொலைச்சிட்டு இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்திருக்காரு, இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையும் ஒழுங்காக பார்த்துக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க அம்மா கிட்ட தான் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நிஷாவும் சரி கதிரேசனும் சரி அடுத்த செகண்டு காரில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் கிட்டையும் சரி மல்லிகிட்டையும் சரி ஒரு இன்ச்சு கூட காட்டில் அவங்க முகத்தை அப்படியே காருக்குள்ளே தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்காரு நம்ம விஜய். ஐயோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சு, இத்தனை நாளாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என் பொண்டாட்டியும் என் பொள்ளியும் என்னை விட்டு போயிட்டாங்களே, நான் அங்கே போய் சென்னையில் ஒசூரில் 2 பேரையும் கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன், என் பொண்டாட்டி இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்தேன், அவளை இப்படி பண்ணி போட்டானுங்களே, படுபாவே இவ்வளோ நாள் நல்லா இருப்பானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுகிறாரு. உடனே அந்த நேரத்துலையும் நம்ம மல்லி தான் ஆறுதலாக இருக்காங்க நம்ம விஜய்க்கு. அந்த ரேணுகா என்னன்னு கூட கண்டுக்காத ஓடி போயிட்டா.
இப்போ இருக்கிற மல்லி தான் எப்போவுமே நிரந்தரம். விஜய் சார் கொஞ்சம் இதை புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.